ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு பசிக்கல அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் ஃபீல் ஹங்க்ரி அப்படின்னு பேசுங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ வில் ஈட் லேட்டர் அப்படின்னு பேசுங்க. லேட்டர் அப்படின்னா பிறகு, அப்புறமா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ டோன்ட் ஃபீல் ஹங்க்ரி, ஐ வில் ஈட் லேட்டர் அப்படின்னா எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அஃப்கோர்ஸ் நாட் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நிச்சயமாக இல்லை. அஃப்கோர்ஸ் நாட், நிச்சயமா இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னைக்கு காலையில உங்களை யாரோ பார்க்க வந்தாங்க அப்படின்னு பேசணும். இன்னைக்கு காலையில உங்களை யாரோ பார்க்க வந்தாங்க எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா somebody came to see you. யாரோ உங்களை பார்க்க வந்தாங்க this morning, இன்னைக்கு காலையில. சரிங்களா? somebody came to see you this morning. somebody came to see you this morning அப்படின்னா இன்னைக்கு காலையில உங்களை யாரோ பார்க்க வந்தாங்க. சரி, என்னால நாளைக்கு வர முடியாது, என்னால நாளைக்கு வர முடியாது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? I can't come tomorrow. I can't come tomorrow. ஐ கான் கம் டுமாரோ அப்படின்னா என்னால் நாளைக்கு வர முடியாது. சரி, நீ பண்ணுறது சரியில்லை, நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா வாட் யூ ஆர் டூயிங் இஸ் நாட் ரைட் அப்படின்னு பேசலாம். வாட் யூ ஆர் டூயிங் இஸ் நாட் ரைட், நீ பண்ணுறது சரியில்லை. இதை எவ்வளோக்கு வாங்கின, இதை எவ்வளவுக்கு வாங்கின, எவ்வளோக்கு வாங்கின எப்படிங்க கேட்கலாம்? ஃபார் ஹவு மச் டிட் யூ பை திஸ் அப்படின்னு கேட்கலாம். ஃபார் ஹவு மச் டிட் யூ பை திஸ், இதை எவ்வளோக்கு வாங்கின அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், நாளைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னு பேசணும். கொஞ்சம் யோசிக்கலாமே எப்படி பேசலான்னு. ஐ வில் பி ஃப்ரீ டுமாரோ. இந்த ஐ வில் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல். சரிங்களா? ஐ வில் பி ஃப்ரீ டுமாரோ. உங்களுக்கு எப்படி உச்சரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி உச்சரித்து பேசிக்கோங்க. சரிங்களா? ஐ வில் பி ஃப்ரீ டுமாரோ அப்படின்னு கூட பேசிக்கோங்க, இல்லை ஐ வில் பி ஃப்ரீ டுமாரோ. சரிங்களா? சரி, எப்போதான் இந்த நிலைமையெல்லாம் சரியாக போகுதோ, எப்போதான் இந்த நிலைமையெல்லாம் சரியாக போகுதோ அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? when is everything going to be normal அப்படின்னு பேசலாம். சரிங்களா? when is everything going to be normal, எப்போதான் இந்த நிலைமையெல்லாம் சரியாக போகுதோ அப்படின்னு அர்த்தம். வேற யாரையாவது கேட்டு பாருங்க, வேற யாரையாவது கேட்டு பாருங்க அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ப்ளீஸ் ஆஸ்க் someone else அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ப்ளீஸ் ஆஸ்க் someone else அப்படின்னா வேற யாரையாவது கேட்டு பாருங்க. this road is narrow அப்படின்னா என்னங்க தமிழ் அர்த்தம்? இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? this road is narrow அப்படின்னா இந்த சாலை குறுகலாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். திஸ் ரோட் இஸ் நேரோ. சரி, என்னோட 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு நம்ம தமிழில் பேசுறது உண்டு இல்லைங்களா? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஐ சா இட் வித் மை ஓன் ஐஸ் அப்படின்னு பேசலாம். ஐ சா இட் வித் மை ஓன் ஐஸ் அப்படின்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா என்னோட 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ லவ் ஹர் பட் ஷீ லவ்ஸ் சம்மோன் எல்ஸ். இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? கொஞ்சம் யோசிங்களேன். ஐ லவ் ஹர் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஐ லவ் ஹர், நான் அவளை காதலிக்கிறேன். பட் ஷீ லவ்ஸ், ஆனால் அவள் காதலிக்கிறாள் someone else, வேறு யாரோ ஒருவரை. ஐ லவ் ஹர் பட் ஷீ லவ்ஸ் someone else, நான் அவளை லவ் பண்றேன் ஆனா அவ வேற யாரையோ லவ் பண்றா அப்படின்னு அர்த்தம். சரி, நடந்தது என்னவோ நடந்து போச்சு, அதை பத்தி நாம இப்ப பேச வேணாமே. நடந்தது என்னவோ நடந்து போச்சு, அதை பத்தி நாம இப்ப பேச வேண்டாமே அப்படின்னு பேசணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்தது என்னவோ நடந்து போச்சு. அதாவது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா நடந்தது என்னவோ நடந்து போச்சு. அதாவது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னா அப்படியே லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா கடந்த காலம் கடந்த காலம் தான் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல கடந்த காலம் தான் அப்படின்னு பேச போறது இல்ல. நடந்தது என்னவோ நடந்து போச்சு, அதை வந்து இங்கிலீஷ்ல பேசுறதா இருந்ததுன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு பேசுங்க. அதை பத்தி நாம இப்ப பேச வேணாமே அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா லெட் us not talk about that now. let us not talk about that now அப்படின்னா அதை பத்தி நாம இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், let us not talk about that now. நடந்தது என்னவோ நடந்து போச்சு, அதை பத்தி நாம இப்ப பேச வேணாமே அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இப்போ டிவோர்ஸ்லாம் சாதாரணம் ஆயிடுச்சு, இப்பெல்லாம் டிவோர்ஸ் சாதாரணம் ஆயிடுச்சு அப்படின்னு பேசணும். டிவோர்ஸ் ஹாஸ் பிகம் காமன் தீஸ் டேஸ் அப்படின்னு பேசலாம். டிவோர்ஸ் ஹாஸ் பிகம் காமன் தீஸ் டேஸ், டிவோர்ஸ்லாம் இப்பெல்லாம் சாதாரணம் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி, உண்மையை சொல்லு, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காத. உண்மையை சொல், என்னிடமிருந்து எதையும் மறைக்காதே அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டெல் மீ த ட்ரூத் அப்படின்னா என்கிட்ட உண்மையை சொல்லு. டோன்ட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் மீ அப்படின்னா என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காத. டெல் மீ த ட்ரூத், டோன்ட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் மீ. உண்மையை சொல்லு, என்கிட்ட உண்மையை சொல்லு, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காத அப்படின்னு அர்த்தம். என்னோட பொறுமையை சோதிக்காத அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ் அப்படின்னு பேசலாம். டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ் அப்படின்னா என்னோட பொறுமையை சோதிக்காத அப்படின்னு அர்த்தம். இதனால் தான் நீ அங்கு சென்றாய் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா திஸ் இஸ் வை
யூ வென் தேர் அப்படின்னு பேசலாம். திஸ் இஸ் வை யூ வென் தேர் அப்படின்னா இதனால தான் நீ அங்க போன, இதுக்கு தான் நீ அங்க போன. திஸ் இஸ் வை அப்படின்னா இதனால தான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. இஸ் திஸ் வை யூ வென் தேர் அப்படின்னா இதுக்கு தான் நீ அங்க போனியா அப்படின்னு அர்த்தம். இஸ் திஸ் வை யூ வென் தேர், இதுக்கு தான் அங்க நீ போனியா அப்படின்னு அர்த்தம். சரி. அவர் மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? அவர் மாதம் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார் அப்படின்னு கேட்கணும். அவர் எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறாரு? ஹவு மச் டஸ் ஹி ஏர்ன் பெர் மந்த் அப்படின்னு கேட்கலாம். ஹவு மச் டஸ் ஹி ஏர்ன் பெர் மந்த், ஹவு மச் டஸ் ஹி ஏர்ன் பெர் மந்த். இந்த டஸ் ஹி அப்படிங்கறத டஸ் ஹி அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அவரு அப்படின்னு அர்த்தம். அவர் மாதம் 30,000 சம்பாதிக்கிறார் அப்படின்னு பேசணும். அவர் மாதத்திற்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். He earns 30,000 rupees per month அப்படின்னு பேசலாம். He earns 30,000 rupees per month. ஒரு மாதத்திற்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.